அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வள்ளுவ பொருளே வாழி, திருவள்ளுவன் பெயரே வாழி, சொல்லுவோமே தமிழ் பாடி, நாம் சொல்லுவோமே அவன் போற்றி, கல்வியும் கேள்வியும் கூறி அவன் கண்கள் திறந்தான் வாழி, செல்வமும் அறமும் சேர்த்து நாம் செய்திடுவோம் அவன் வாழ்த்து, செங்கோல் அரசினை காட்டி அவன் சென்ற வழிதான் போற்றி, எங்கும் பரப்புரை செய்வோம் நாம் எடுத்திடுவோம் அவன் கோவில். இந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருக்கிற 25வது இணைய கருத்தரங்கத்தினுடைய எங்கள் அன்பிற்குரிய தலைவர் வி. சேகர் அவர்களே, எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கே வள்ளுவத்தை பற்றிய திருவள்ளுவர் ஒரு தமிழ் புரட்சியாளர் என்கிற தலைப்பிலே உரையாற்ற வந்திருக்கிற பேரன்பிற்குரிய பெருந்தகை ஐயா பழ நெடுமாறன் அவர்களே, இங்கே அருமையாக எங்களுக்கு தொடர்ந்து திருக்குறள் வாழ்த்து பாடி எங்களை எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய பன்னீர்செல்வம் அவர்களே, இங்கே இந்த இணைய கருத்தரங்கத்திலே கலந்து தொடர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் பகுதியை சார்ந்த அன்பிற்குரிய முனைவர் ராமசாமி அவர்களே, எனக்கு முன்னால் அறிமுகப்படுத்திக் கொண்ட கூட்டமைப்பினுடைய துணைத் தலைவர்களில் ஒருவர் அன்பிற்குரிய தாக்கோ சம்பந்தம் அவர்களே, இங்கே நன்றியுரை ஆற்ற இருக்கிற அவர்தான் நன்றியுரை ஆற்ற இருக்கிறார்கள். இங்கே இந்த இணைய கருத்தரங்கை பல நாடுகளிலிருந்தும் பல்வேறு மக்கள் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் இதை நன்றாக கவனித்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, திருவள்ளுவர் நமக்கு தந்த திருக்குறள் அசாதாரண திறன் கொண்ட ஒரு மாமேதை திருவள்ளுவரால் படைக்கப்பட்ட வாழ்வியல் சிந்தனை தொகுப்பு. இது உலக மக்கள் எல்லாம் ஒழுக்கத்தை உறுதியாக கொண்டு வாழ வேண்டும் என்கிற அந்த நிலையை வலியுறுத்திய ஒப்பற்ற பணுவல் திருக்குறள். வையத்து மக்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் அரிய நூல் திருக்குறள். உழவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுடைய உழைப்பை மேன்மையாக உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிற அந்த குறளை உலகத்துக்கு வழங்கிய நம் அரிய தலைவன், நம் நெஞ்சில் என்றும் இருக்கிற தலைவன், நமக்கு வழிகாட்டும் தலைவன் திருவள்ளுவரை இந்த நல்ல நாளிலே நாம் நினைவு கொள்வோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்தான், அதாவது 15/1/2021 அந்த நாள் தான் திருவள்ளுவர் பிறந்த நாளாக முன்னைய மறைமலை அடிகளார் அவர்கள் தலைமையில் கூடிய அந்த குழு நிர்ணயித்திருக்கிறது. அதற்கு பின்தான் கலைஞர் அவர்களுடைய காலத்திலே 69-70
திருவள்ளுவர் தினம் நாம் உறுதி செய்து தொடர்ந்து அந்த திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடி கொண்டு வருகிறோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 31 ஆண்டுகளை கூட்டி நாம் கணக்கிட்டால் திருவள்ளுவர் ஆண்டு வரும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அன்பிற்குரிய ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் 60 ஆண்டுகள் இந்த தமிழகத்திலே அரசியல் கட்சிகளில் இருந்து அவர்கள் மிகச் சிறப்பாக இப்பொழுது தமிழர்களுடைய நலனுக்காக பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள். அவர்களுடைய தந்தையும் பழனியப்பனார் அவர்கள் சிறந்த தமிழ் உணர்வாளர், திருக்குறள் வழியிலே நடந்து காட்டியவர். ஐயா நெடுமாறன் அவர்கள் இன்றைய அரசியல் இயக்கங்களிலே நாம் உள்ளே செல்லாமல் தமிழர் நலனே முக்கியம், அவர்களுக்கு நாம் நன்மைகள் பலவற்றை செய்தாக வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தமிழர்களுடைய தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவராக என்னுடைய அருமை நண்பர் அணுக்க நண்பர் பொன்னிரவன் போன்றவர்களை தங்களுக்கு துணைத் தலைவராக அவர்களை அருகில் வைத்துக் கொண்டு அந்த இயக்கத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய கட்டுரைகளை தொடர்ந்து தினமணி இதழிலே நான் படித்துக் கொண்டிருப்பேன். ஒன்றை மட்டும் சொல்லி ஐயாவுக்கு நினைவூட்டி, எங்கள் பகுதியிலே வாழ்ந்த 2 மனிதர்கள், ஒருவர் வாசே குழந்தைசாமி, இன்னொருவர் ஐயாவுக்கு நெருக்கமான நண்பர் தூரா பெரியதம்பி. இருவருமே மறைந்து விட்டார்கள். எங்கள் பகுதியிலே எங்களுக்கு வழிகாட்டியாக அவர்கள் இருந்தவர்கள். ஐயா வாசே குழந்தைசாமியினுடைய பெருமை பற்றி பொதிகை தொலைக்காட்சியில 2-3 வாரங்களாக சிறப்பாக அவருடைய புகழை வெளிப்படுத்தினார்கள் என்பதிலே நானும் ராமசாமி போன்றவர்களும் அவருக்கு கீழே அவருடைய உணர்வாளராக, நண்பராக, தம்பிகளாக எங்களை போற்றி வளர்த்தவர் வாசே குழந்தைசாமி. இந்த நேரத்திலே அவர் வாழும் வலுவும் எனும் நூல் எழுதியதற்காக 1988ஆம் ஆண்டிலே சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற அந்த அரும்பெரும் மனிதரை இந்த நேரத்திலே நினைவு கொள்வதிலே நாங்கள் பெருமையுறுகிறோம். எனவே அன்பார்ந்த ஐயா பழ நெடுமாறன் அவர்களை வரவேற்பதிலே நானும் உலக திருக்குறள் கூட்டமைப்பும் பெரும் மகிழ்ச்சி இருக்கிறோம். ஐயா, தாங்கள் வாருங்கள், நல்லுரையை தாருங்கள், உங்கள் உரைகளை கேட்டு மகிழ நாங்கள் எல்லாம் காத்திருக்கிறோம் என்று கூறி என்னுடைய வரவேற்புரையை வள்ளுவம் பரவ வேண்டும், வாழ்வியல் துளங்க வேண்டும், உள்ளுவது உயர்வு வேண்டும், உரையலாம் செயலில் வேண்டும், எள்ளுவது தவிர்க்க வேண்டும், ஏதிலார் பொறுக்க வேண்டும், கொள்ளுவது அறமாய் வேண்டும், கொடைவளம் வேண்டும் வேண்டும் என கேட்டு நிறை செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நம்முடைய உரையாற்றுவதற்கு வருகை தந்திருக்கிற ஐயா நெடுமாற ஐயா பத்தி தெரியாதவங்க இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் அவர் தமிழ் இனத்துக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மொழிக்காக பாடுபட்டிருக்கிறார். அவர் இலங்கையிலே நடந்த படுகொலைக்காக இலங்கை மக்களுக்கு, இலங்கையிலே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒரு தனி நாடு பெற்று தந்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் விடுதலை புலிகள் 30 ஆண்டுகள் போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டம் நடத்தும் பொழுது தோழர் பிரபாகரனுக்கும் விடுதலை புலிகளுக்கும் பக்கத்துணையாக இருந்து, சரியான வழிகாட்டியாகவும் இருந்து அளப்பரிய பணியை செய்தார். இன்றைக்கு யாராரோ நான் தான் தோழர் பிரபாகரனுக்கு நண்பன் என்றும் அவரோடு நான் நெருங்கி பழகினேன் என்றும் எல்லாம் சிலர் தவறாக எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நண்பர், அதாவது தோழர் பிரபாகரன் அவர்கள்
ஐயா நெடுமாறன் ஐயா அவர்களை தன் சகோதரனாவோ தந்தையாவோ பார்க்கவில்லை, ஒரு வழிபடுகிற ஒரு குலதெய்வமாக பார்த்தார். அந்த அளவுக்கு ஐயா மீது ஒரு மரியாதை வைத்திருந்தால் அந்த போராட்டம் வெற்றி பெற்று இலங்கையிலே ஒரு தனிநாடு வந்திருந்ததா நம்ம இனத்துக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியாக அது அமைந்திருக்கும். இருந்தாலும் அவருடைய முயற்சிகள் பின்னடைவு பெற்றுவிட்டது. இருந்தாலும் அந்த அவர்களுடைய போராட்டம் வீணாகவில்லை. அந்த 30 ஆண்டு கால போராட்டம் இருக்கிறது, அது வந்து உலக தமிழர்களிடையே ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது. ஐயா அவர்கள் அந்த எழுச்சியை பின்பற்றி தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் மாற்றத்துக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவர் இங்க வந்து காவேரி பிரச்சனை ஆகட்டும், முல்லை பெரியாறு பிரச்சனை ஆகட்டும், பாலாறு தண்ணி பிரச்சனை ஆகட்டும், ஏன் மொழி பிரச்சனை ஆகட்டும், நீட்டு பிரச்சனை ஆகட்டும், இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஐயா நெடுமாறன் ஐயா தலையிடாத பிரச்சனைகளே இல்லை. ஆனாலும் காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இன்று தமிழ்நாடுக்கு வழிகாட்ட, தமிழினத்துக்கு வழிகாட்ட சரியான கூர்மையுள்ள, தெளிவுள்ள, பொறுமையான, பதவிக்கு ஆசைப்படாத ஒரு இனத்தலைவராக நம் முன் அவர் இருக்கிறார். அவரை பின்பற்றி நாம் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பல பேர் நினைக்கலாம், ஐயா நெடுமாறன் என்ன பொறுமையா இருக்கிறாரு, எதையுமே கண்டுக்காம இருக்கிறாரு நினைக்கலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இன்றைய சூழ்நிலையில தப்பான அரசியல் போயிட்டு இருக்கு. பதவிக்காக எதை ஒன்னாலும் செய்கிற சூழ்நிலை போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அறம்பொருள் இன்பம்ன்ற அந்த திருக்குறளுக்கு அர்த்தமே இல்லாத சூழ்நிலை போயிட்டு. நேற்று முந்தா நாள் திருவள்ளுவர் தினம். தமிழ்நாட்டுல சாதாரண அவங்கவுங்க கட்சி தலைவர்கள்லாம் அவங்க ஏகப்பட்ட செலவு பண்ணி விளம்பரம் பண்ணி பிறந்த நாள் விழாலாம் கொண்டாடுறாங்க. ஆனா திருவள்ளுவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் எவ்வளவு பெரிய விழா செய்திருக்கணும். கன்னியாகுமரியில அங்க போய் அந்த சிலை, கன்னியாகுமரிங்கிற சிலையாண்ட அத்தனை அமைச்சர்கள் இருந்திருக்கணும், அத்தனை கட்சி இருந்திருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா வள்ளுவர் கூட்டத்துல டூரிசம் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அது திறக்கவே இல்லை. பல பேர் குரல் கொடுத்தா அதை திறந்து மாலை போட்டிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் கொரோனா காலத்துல எல்லா அரசியல் தலைவரும் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஊர்வலம் நடத்துறாங்க, எல்லா நிகழ்ச்சியும் போயிட்டு தான் இருக்கு. பட் திருவள்ளுவர் தினம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழர்கள் அதுவும் மக்கள் மனசுல திருவள்ளுவர் இருக்கிறார். ஆனா அரசியல்வாதிகள் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து கொண்டு இருக்கிறார்களோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. ஆனாலும் ஐயா நெடுமாறன் போன்றவர்கள் அதை தொடர்ந்து திருவள்ளுவரை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல இன்னொன்னையும் நான் சொல்ல வேண்டும். ஏதோ நெடுமாறன் ஐயா தமிழின தலைவர் மட்டும்தான் நினைச்சு நீங்க பார்த்துடக்கூடாது. அவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, பின்னணி இருக்கிறது. இந்த திருக்குறளை தமிழ்நாட்டு மக்களிடையே கொண்டு செல்வதில் முன்னோடியாக இருந்த ஐயா வள்ளலார் அவர்கள் போல, அதே போல மறைமலை அடிகளை போல, அதே போல வள்ளலார் குன்றக்குடி அடிகளார்கள் போல திருக்குறளை மக்கள் மத்தியிலே எடுத்து செல்வதில் மிகப்பெரிய பணியாற்றியவர் அவருடைய தந்தையார் பழனியப்பனார் அவர்கள். இவர்கள் எல்லாம் அரசியல் இருந்தாங்க. 4 பேருக்கு பெரியார் செய்த தொண்டு திருக்குறளுக்கு செய்தது தெரியுது. ஆனா பழனியப்பனார் வெளியே தெரியாம விளம்பரம் இல்லாமல் திருக்குறளுக்கு பெரிய தொண்டு செய்திருக்கிறார். அவர் ஏற்கனவே 4ஆம் தமிழ்ச்சங்கத்துல மிகப்பெரிய பொறுப்பு மறைமலை அடிகள் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றி இருக்கிறார். அதை தாண்டி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் அமைப்புகள்லயே ரொம்ப மூத்த அமைப்புன்னு சொல்லக்கூடிய திருவள்ளுவர் கழகம் எங்க இருக்குன்னா மதுரை கோயிலுக்குள்ள இருக்கு. அந்த மதுரை கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கழகத்தை நிறுவியவர் ஐயா பழனியப்பனார் அவர்களும், பி.டி. பழனிவேல் ராஜன் சபாநாயகராக இருந்த அவரும் இணைந்துதான் அதை துவக்கி வச்சாங்க. அது இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தினந்தோறும் நீ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா, கோயில் எப்போ ஓபன் பண்றாங்களோ அது வரைக்கும், கோயில் மூடுற வரைக்கும் அங்க திருக்குறள் கழகம் அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல லட்சம் பேர் அந்த
உள்ளுக்குள்ள வராங்க, பாக்குறாங்க. நீங்க கேட்டா மீனாட்சி அம்மன் கோயில்லயே ஒலிபெருக்கி வச்சு திருக்குறளை பல பரப்பிட்டு இருக்காங்க. இது நடக்குமா? அது ஏன் நடக்குதுன்னா, அன்றைக்கு அவங்க அடித்தளம் போட்டாங்க. பழனியப்பனார் அவர்கள் அன்றைக்கு ஓரளவுக்கு செல்வாக்கில் இருந்த பிடி பழனிவேல்ராஜன் அவர்களை பயன்படுத்தி, மூலெல்லாம் பழனிவேல்ராஜன் ஐயா தான், இது பழனியப்பனார் தான். அவர் பழனிவேல்ராஜன் ஐயாவை பயன்படுத்தி, அவர் செல்வாக்கை பயன்படுத்தி அந்த கோயிலுக்குள்ளேயே அந்த திருக்குறள் கழகத்தை வைக்கிறதுக்கு இடம் வாங்கி கொடுத்தது மட்டுமில்லாமல், மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள இன்னொரு அதிசயத்தையும் செய்தார்கள். 49 சங்க புலவர்களுக்கு ஏற்கனவே மீனாட்சி அம்மன் கோயில்ல வழிபடுகிற சிலைகள் இருந்திருக்கிறது. அது இடைக்காலத்துல நாயக்கமார் காலத்துல ஆட்சியில் இருந்த போதோ அது எப்பே தெரியல. அது ஏற்கனவே இருந்த சிலைகள்லாம் எடுத்து எங்கேயோ ஒரு மூலையில கோயில்ல ஒரு பக்கம் மூலையில போட்டு மூடிவிட்டாங்க. அத பழனிவேல் ஐயா பழனியப்பனார் அவர்களும் பிடி பழனிவேல்ராஜன் அவர்களும் தேடி கண்டுபிடித்து, அது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ளவே இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் கோயிலுடைய வளாகத்துக்குள்ளவே ஒரு இடத்த பிடிச்சு அங்கேயே இந்த 49 சிலையை நிறுவி, அதை அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களை வச்சு துறக்க வச்சு, அது இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் வழிபடுகிற ஒரு விஷயத்தை செய்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய அடையாளம், வரலாறு. தமிழ்ச்சங்கம் மதுரையில நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். 3 சங்கம் இருந்தது, திருக்குறள் மீனாட்சி அம்மன் கோயில தான் அரங்கேற்றப்பட்டதுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த வரலாற்றை அவர் என்ன பண்ணாரு, வரலாறு ஆகினாங்க. அதுல பழனிவேல் ஆராய்ச்சி அவர்களுடைய தொண்டும், நம்ம பழனியப்பனார் அவருடைய ஐயா நெடுமாற ஐயாவுடைய அப்பா அவருடைய தொண்டு மிக சிறியது. அந்த வரலாறு இன்னைக்கு பேசப்படுகிறது. இதை வச்சுதான் நாம என்ன பண்றோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல திருக்குறள் அரங்கேற்றப்பட்டது. 49 புலவர்களுடைய கோயில் இருக்குது உள்ள. இதை நிறுவியவர் பழனியப்பனார், பழனிவேல்ராஜன் எல்லாம் நம்ம சொல்ல முடியுது. அந்த காலத்துல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படிப்பட்ட திருக்குறள் பணியை செய்த பழனியப்பனார் அவர்களுடைய மகன் நெடுமாறன் ஐயா, அவரும் அந்த விட்ட பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய சிலைகளை, திருவள்ளுவர் சிலை அவர் தான் தொடங்கி வச்சிருக்கிறார். திருவள்ளுவர் அமைப்புக்கு அவர் செல்லாத விழாவிலே இல்லை. அந்த அடிப்படையில தான் ஒரு தமிழின தலைவராகவும் இருக்கிறார், தமிழர் உரிமைக்காகவும் கொல்ல கொடுக்கிறார். அதே நேரத்துல நம்முடைய பண்பாட்டு தலைவனாக இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய பேர்ல நடக்கக்கூடிய உலக திருக்குறள் கூட்டணி போல 2 ஆண்டுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில நாம விழா நடத்தணும். அந்த விழாவில ஐயாவுக்கு ஏகப்பட்ட பட்டங்கள் பதவிகள்லாம் ஆசைப்பட்டிருந்தா அவர் இன்னும் சிஎம் கூட ஆயிருப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தர் அதெல்லாம் எதிர்பார்க்காதவர். இருந்தாலும் நமக்கு கடமை, 2 தலைமுறை தொடர்ந்து தமிழ் இனத்துக்காகவும் திருக்குறளுக்காகவும் பாடுபட்ட ஐயா அவர்களை அழைத்து அவருக்கு நம்ம திருக்குறள் சான்றோர் விருது கொடுத்தோம். அது அவருக்கு திருப்தியா இல்லையோ நமக்கு திருப்தி. அதே போல இந்த வயசுல அவர் கொரோனா பீரியட்ல ரெஸ்ட் எடுக்கலாமே. நான் பல இளைஞர்களுக்கு தேதி கொடுத்து கும்பிடுறதுக்கு பல தடவை போன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா ஐயா அப்படி இல்லை. என்ன விஷயம், திருவள்ளுவர் தானே வேற ரெடியா வார்த்தையில முடிச்சிருவாரு. ஏன்னாக்கா அவருக்கு இன்னும் பணி செய்யணுன்ற ஆர்வங்கள் அதிகமா இருக்கு. இன்னொன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது. என்ன இருக்கிறதுன்றா, எப்பயுமே பொறுமை நிதானம் பெரிய வெற்றிக்கு அடையாளம். நான் நிறைய நேரத்துங்களை பேசி நான் நோபல மாட்டிருக்கேன் வழிய சாதனை பண்ணதை விட பேசாம சாதிச்சுதான் என் வாழ்க்கையில கூட எனக்கு அதிகம். ஐயா அவர்கள் இப்ப பேசாம இருக்கிறது கூட காரணம் என்ன, கொஞ்சம் அப்படி தப்பு தப்பா அரசியல் போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் அப்ப எப்பயும் புயல் ஒரு கொஞ்சம் அடங்கும் இல்ல. அதுக்கப்புறம் தமிழ் இன அரசியலை நிச்சயமாக அவர் கையில் எடுப்பார். ஏற்கனவே எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். அதை வேகமாக எடுக்க வேண்டியிருக்கிறது. வெறும் சமுதாய பணி செய்து நம்ம சமுதாய பணி யாரும் அறுவடை பண்ணி போகக்கூடாது. அதனால தமிழ் இனத்துக்கு அரசியல் பணி செய்ய வேண்டிய ஒரு முழு நேர அரசியல் பணியாளரா காமராஜர்களை போல பெரியாரை போல ஐயா அவர்கள் இறங்கி செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. அதுக்கு நாம எல்லாம் பின்னாடி துணை நிற்போம். ஐயா அவர் சொன்னார்ந்து நான் அந்த இயக்கத்துல துணைத் தலைவராக இருக்கு. அவர் கட்டளையிட்டா நம்ம இறங்கி செய்ய தயாரா இருக்கோம். திருக்குறள் அமைப்புல இருக்கிற அனைவரும் பாத்தீங்கன்னா தமிழின பற்றாளர்கள், வெறும் திருக்குறள் பற்றாளர்கள் அல்ல, தமிழின பற்றாளர்கள் எல்லாம் ஒண்ணு வேண்டியதில்லை. நீங்க ஐயா நான் முத இந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பு எடுத்து விழா நடத்தலான்னு போகும் பொழுது நான் ஐயா கிட்டலாம் பயிற்சி பெற்று வந்ததுனால இனம்னா என்ன, இனத்தினுடைய அடையாளத்தை விட்டுறக்கூடாது. ஒருத்தர் வரலாறை இழந்தா அந்த இனம் அழிஞ்சதுலாம் ஐயா பேசிதான் நான் நிறைய கேட்டிருக்கேன். இவங்ககிட்ட தமிழ் தேசிய
அரசியலை நான் கத்துக்கிட்டதுடைய விளைவுதான் உலக திருக்குறள் கூட்டமைப்பு நான் தலைவரான உடனே நான் முதல்ல போட்டது என்ன தெரியுங்களா, உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர்னு போட்டாங்க. எதுல அழிப்பதில்லை, நான் மாத்தினேன். உலக பொதுமுறை தந்த தமிழன் திருவள்ளுவர்னு போட்டேன். அது குறுகிய வட்டம் அல்ல. இன்றைய காலகட்டம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொன்னா, நம்மளை அடையாளப்படுத்த வேண்டிய அளவு கட்டாயமா இருக்கு. கட்டாயப்பட சூழ்நிலை அப்படி தள்ளப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் தமிழை இல்லைன்னு சொல்ற அளவுக்குலாம் நான் சூழ்நிலை போயிட்டு இருக்கிறது. திருவள்ளுவர் திருக்குறளே தமிழ்ல எழுதல, சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டது மொழிபெயர்த்தாரெல்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில திருவள்ளுவரை ஒரு தமிழன் என்று சொல்லுவதில் தவறில்லை. ஒரு தமிழன் தமிழ் இனத்துக்காக, தமிழ் மக்கள் நல்லா வரணுறதுக்காக ஒரு திருக்குறளை எழுதினார். அவர் எழுத திருக்குறள் மற்றவர்களுக்கு போய் சேரும். அதனால வாய்க்கால் வழியாக போன இந்த பாய்ஞ்ச தண்ணி அது நெல்லுக்கும் பாயுது, அப்படியே புல்லுக்கும் பாயுது. தமிழ் சேர சோழ பாண்டியர் மன்னருக்கு தான் அவர் நூல் எழுதினார். இந்த இனம் தான் உலகத்துக்கு பெருசா வரணும்னு நினைச்சு பண்ணாரு. ஆனா இந்த குரல் உலகத்துக்கும் பயன்படுத்துனா அது நாம அது பெரிய மகிழ்ச்சியா தான் நினைச்சுக்கிறோம். ஆனால் நமக்கு சொந்தம் இருக்கிறது, சொந்தம் கேட்டால் நமக்கு உரிமை இருக்கிறது. காமராஜரை டெல்லியில போய் கேட்டா பெருந்தலைவர் சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல கேட்டா முன்னாள் முதலமைச்சர் சொல்லுவாங்க, கன்னியாகுமரியில போட்டா ஏன் சொந்தக்காரன், என் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நாடார் சமுதாயத்துல சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குதா இல்லையா? அந்த மாதிரிதான் திருவள்ளுவரை அமெரிக்காவிலயோ லண்டன்லயோ கனடாவில இருக்கிறவங்க அவங்க புதுமறை தந்தவரை பார்க்கட்டும். டெல்லியில இருக்கிறவங்க ஒரு சிறந்த இந்தியாவுக்கு ஒரு அற்புதமான நூலை கொடுத்தவர், தேசிய நூலை கொடுத்தவர் அப்படின்னு பார்க்கட்டும். ஆனா தமிழன் அப்படித்தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு புலவன், நம்ம மண்ணுல பிறந்தவர், நம்ம மண்ணுல பால் குடிச்சவர், நம்ம மண்ணுல படிச்சவர், நம்ம மண்ணை சுத்தி சுத்தி வந்தவர், நம்ம மண்ணுக்காகவே ஆராய்ச்சி பண்ணவர், நம்ம விஞ்ஞானி அவர். அதனால தமிழன் சொல்லிக் கொடுவது குறுகிய வட்டம் அல்ல. தமிழன் சொல்லிக்கிட்டு மற்றவங்களை நம்ம யாரையும் இழிவுபடுத்தல, ஒய்த்திதான் சொல்றோம். அதனாலதான் ஐயாவுடைய தலைப்பு சொல்லும் போது கூட ஐயா திருவள்ளுவரை புரட்சியாளனை தான் பார்த்தேன், கூட கொஞ்சம் தமிழன் சேர்த்துக்க முடியானே சொன்னேன். ஏன்னா ஐயாவே அதுக்கு காரணம்னா அவர் தான் எங்களுக்கு பாடம் போட்டினார். அவர் காமராஜர் இருந்தார், தேசிய கட்சியில இருந்தார் ஐயா, நெருமாறன் ஐயா. அந்த தேசிய கட்சியிலே இருக்கலாமே, இந்திய தேசியத்திலே தமிழ் தொண்டு செய்திருக்கலாமே காமராஜர் மாதிரி. திராவிட இயக்கத்துல அவருக்கு தெரியாத நண்பர்கள் கிடையாது. அண்ணாவை தெரியும், கலைஞரை தெரியும், எம்ஜிஆரை தெரியும். ஏன் திராவிட இயக்கத்திலே இருந்து ஐயா நெருமாறன் ஐயா கட்சி நடத்திருக்கலாமே, ஏன் நடத்த இல்ல? ஏன் தனியே தமிழர் தேசிய முன்னணின்னு பேர் வைக்கிறாரு? அவருக்கு என்ன தேசியத்தின் மீது, இந்திய தேசியத்தின் மீது வெறுப்பா, இல்ல திராவிட இயக்கத்துக்கு மேல வெறுப்பா? அல்ல, தமிழருடைய அடையாளம் தேவைப்படுகிறது. அதுக்குதான் அந்த தமிழர் தேசிய முன்னணின்னு பேர் வைக்கிறார். தமிழ் தேசியன்னு கூட வைக்கல, தமிழர் தேசியம் ஏன் வைக்கிறார்? தமிழர்கள் ஒருங்கிணைய வேண்டிய காலகட்டம், தமிழருடைய உரிமை பாதுகாக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் தலைப்புல அதை செய்யற. அந்த வேலையை தான் நாங்க இங்க செய்யறோம். அதனால ஐயா அவருடைய பேச்சு நம்முடைய அடுத்த தமிழகத்தை, தமிழர்களுடைய எதிர்காலத்தை திருவள்ளுவருக்கான பேச்சாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வழிகாட்டு சொற்பொழிவாக இருக்க வேண்டும் என்று கூறி ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்ற வேண்டும். அவர் தமிழ்நாட்டுக்கு இந்த சிறப்புரை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய சிறப்புரையாக இருக்க வேண்டும் என்று கூறி ஐயா அவர்கள் பேச்சை தொடங்கும்படி கேட்டுக்கொள்ளும். பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர், இந்த அவையின் தலைவர் இயக்குனர் வி. சேகர் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, இந்த உரையை இன்றைக்கு தமிழ் நல்லுலகம் எங்கும் செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களே, அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை போன்று
உரையாற்றுவதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலைமை இருப்பதை நாம் அறிவோம். உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பில் இப்படி உரைகளை நிகழ்த்த செய்து அதன் மூலம் திருக்குறளின் பெருமையை மக்களுக்கு உணர்த்துகின்ற அரும்பணியனை நண்பர் வி. சேகர் அவர்கள் தலைமையிலே உலக திருக்குறள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் செய்து வருவதைக் கண்டு மற்றற்ற மகிழ்ச்சியுடன் அவர்கள் அனைவரையும் உளமாற பாராட்டுகிறேன், நன்றியும் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்பது உலக பொதுமொழி தந்த தமிழன் திருவள்ளுவர் ஒரு புரட்சியாளர் என்பதாகும். வள்ளுவரை பொறுத்தவரையிலே அவர் ஒரு சமுதாய புரட்சியாளர். உலகில் இதுவரை சமய ரீதியில் புரட்சியாளர்கள் தோன்றி புதிய சமயங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அத்தகைய சமய புரட்சியாளர்கள் உருவாக்கிய சமயங்களில் பிற்காலத்திலே பலர் தோன்றி அந்தந்த சமயங்களை வளர்க்கும் பணிகளில் எல்லாம் ஈடுபடுகிறார்கள் என்று வரையிலும். ஆனால் உலகில் முதலாக தோன்றிய சமுதாய புரட்சியாளர் திருவள்ளுவர் என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன் அவரை சமுதாய புரட்சியாளராக நாம் கருதுகிறோம்? வள்ளுவர் கூறிய அறநெறி கருத்துக்கள் எல்லா நாட்டினருக்கும், எல்லா இனத்தவருக்கும், எல்லா மொழியினருக்கும், எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் பொருந்தக்கூடிய அறக்கருத்துக்களை அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வகுத்து தந்தார் என்பதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய பெருமைகளில் எல்லாம் தலையாய பெருமையாகும். அவருடைய நூலுக்கு அறம் என்றே பெயர் உண்டு. மணிமேகலை பாடிய சீத்தலை சாத்தனார் அறம்பாடிட்டே என்றுதான் திருக்குறளை சொல்லுகிறார். உலக மக்களுக்கு தேவையான அறம் எவை எவை என்பதையும் அவற்றை வலியுறுத்தும் வகையிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக உலக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் வள்ளுவர் அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் யாத்து தந்த திருக்குறள் என்பது இன்று வரையிலும் அனைவருக்கும் பொருந்தி வருகிறது என்பது மட்டுமல்ல, இனியும் 1000 ஆண்டு காலத்திற்கு வரப்போகிற மக்களுக்கும் பொருந்தி வரும் என்பதிலே ஐயமில்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியே சென்று பல நாடுகளை சுற்றி அலைந்து பல நாட்டு மக்களை எல்லாம் கண்டு பேசி அதற்கு பின் அவர் இந்த நூலை யாத்தார் என்றால் இல்லை. அதுக்கான எத்தகைய குறிப்பும் இல்லை. ஆனாலும் உலகம் பூரா வாழக்கூடிய மக்களுக்கு பொருந்தும்படியான ஒரு அறநூலை அவர் தொலைநோக்கு பார்வையோடு யாத்து தந்திருக்கிறார்.
அதுதான் அவருடைய சிறப்பில் எல்லாம் தலையாய சிறப்பாம். அவர் வாழ்ந்த மண் எது என்பதையோ, அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த நாடு எது என்பதையோ, அவரும் அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களும் பேசிய மொழி எது என்பதையோ, அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எந்த இனத்தை சேர்ந்தவர் என்பதையோ 1330 குரட்பாக்களில் எந்த ஒரு இடத்திலும் அவர் சுட்டி காட்டியதே இல்லை. தமிழ், தமிழன், தமிழ்நாடு, தமிழினம் என்ற சொற்கள் 1330 குரட்பாக்களிலும் எந்த இடத்திலும் இல்லை. அவருடைய குரட்பாக்களை கொண்டு அவர் இந்த மண்ணில் தான் பிறந்தார் அல்லது இந்த இனத்தில் தான் தோன்றினார் என்றெல்லாம் யாரும் சொல்லிவிட முடியாது. அவர் வாழ்ந்த காலத்தில் சமுதாயத்தில் நிலவிய சீர்கேடுகளை முற்றிலுமாக களைவதற்கும் எத்தகைய அறவாழ்வை மனிதர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்குமான அறமுறைகளை, அறநெறிகளை அவர் வகுத்து தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல நண்பர்களே, அவர் வாழ்ந்த காலத்தில் பிற மொழிகளின் தாக்கம், பிற பண்பாடுகளின் தாக்கம் நம்முடைய சமூகத்தில் அன்று படிவதற்கான அபாய அறிகுறிகள் இருந்தன. வள்ளுவருக்கு முன்னால் தோன்றிய தொல்காப்பியர் நம்முடைய மொழிக்கு வேலி அமைத்து பாதுகாத்தார். தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கண நூலை யாத்து நம்முடைய மொழிக்கு வேலி அமைத்து பாதுகாத்து தந்ததுதான் இன்று வரையும் நம்முடைய மொழியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். வள்ளுவ பெருந்தகை நம்முடைய பண்பாட்டிற்கு வேலி அமைத்து பாதுகாத்தார். இரண்டு பேரும், தொல்காப்பியரும் திருவள்ளுவரும் அமைத்து தந்த இந்த வேலைகள் தான் நம்முடைய மொழியையும் நம்முடைய பண்பாட்டையும் இன்று வரைக்கும் பாதுகாத்து வருகின்றன. தொல்காப்பியம் 4 வகையான பாவகைகளை கூறுகிறது. ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்று. இந்த 4 வகை பாக்களும் அறம் முதலிய 3 பொருட்கண்ணே இயங்க வேண்டும் என்று தொல்காப்பியர் விதிவகுத்தார். நாம் இங்கு கவனிக்க வேண்டும். 4 வகை பாக்களும் 3 வகையான பொருட்கள், அறம்பொருள் இன்பம் என்ற பொருட்களை மையமாக கொண்டே
நூல்கள் பாக்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அதை வள்ளுவர் அப்படியே அடியுற்றி அறம்பொருள் இன்பம் என அவர் முப்பாலாக திருக்குறளை வகுத்து தந்தார். 7ஆம் நூற்றாண்டு வரை தோன்றிய அத்தனை இலக்கியங்களிலும் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் இந்த 3 வகை பொருட்பயன்பாடு மட்டுமே சுட்டிக்காட்டப்பட்டன. 4வதான வீடு பேறு அல்லது மோட்சம் என்பதை வள்ளுவர் சொல்லவில்லை. 7ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான், கிபி 7ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் அது வீடு அல்லது மோட்சம் என்ற 4வது பயனை பற்றி குறிப்புகள் இலக்கியத்திலே இடம்பெற தொடங்கின என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பதிமூணாம் நூற்றாண்டில் தோன்றிய நன்னூல்தான் அறம்பொருள் இன்பம் அத்துடன் வீடு அடைதல் என்கிற 4வது பயனை பற்றி கூறுகிறது. தொல்காப்பியம் கூறவில்லை. தொல்காப்பியர் வகுத்த அடியொற்றி திருக்குறளை திருவள்ளுவர் அவர்கள் யாத்து தந்தார்கள். 7ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு தோன்றிய சமய இலக்கியங்களில் சைவ திருமுறைகளும் வைணவ திவ்ய பிரபந்தங்களிலும் நாற்பால் பேசப்படுகிறது. இன்னொன்று முக்கியமானது என்னவென்று சொன்னால், நம்முடைய தொகை நூல்கள் 8 தொகை 10 பாட்டு ஆகிய சங்க நூல்கள் பலர் பாடிய ஆயிரக்கணக்கான பாடல்கள் வகுத்து தொகுத்து நூலாக ஆக்கப்பட்டன. ஆனால் முதலாக ஒரு முழுமையான நூலினை 1330 குறட்பாக்கள் கொண்ட ஒரு நூலினை வகுத்து தந்த புலவர் திருவள்ளுவர் தான். தொகை நூல்களை பாடிய புலவர்கள் தனி நூல் எதையும் அவர்கள் படைக்கவில்லை. வள்ளுவர் தான் முதலாக ஒரு நூலினை யாத்து தந்தார். வள்ளுவர் எழுதிய நூல் எனக்கு முன்னால் பேசிய இயக்குனர் சேகர் அவர்கள் சுட்டிக்காட்டியபடி வடமொழி சாஸ்திரங்களை, தர்ம சாஸ்திரங்களை பின்பற்றி எழுதப்பட்டது என்ற பொய்யான கூற்றுக்கு அவர் மறுப்பு சொன்னார். அது உண்மைதான். திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் அவர்கள் வடமொழியில் சிறந்த வியாழன் வெள்ளிகளின் நூற்கருத்துக்கள் குறளில் காணப்படுகின்றன என்று பதிவு செய்திருக்கிறார். வியாழன் என்று சொன்னால்
தேவர்களின் குருவான பிரகஸ்பதியை குறிக்கும். அவர் எழுதிய நூல் பார்க்கப்பத்தியம் என்பது. வெள்ளி என்று சொன்னால் சுக்கராச்சாரியாரை குறிக்கும். அவர் எழுதிய நூல் ஔசனசம். அதே போல சாணக்கியர் எழுதிய நூல் கௌடல்யம். இந்த 3 வடமொழி தர்மசாஸ்திரங்களின் கருத்துக்களை உள்வாங்கிதான் வள்ளுவர் இதை எழுதினார் என்ற ஒரு பொய்யான கூற்றை திட்டமிட்டு பரப்ப முயன்றனர். ஆனால் அது வெற்றி பெறவில்லை. உண்மையில் திருக்குறள் வடமொழியாளரின் பொய் கூற்றுக்களுக்கும் போலி கொள்கைகளுக்கும் மறுப்பாக எழுதப்பட்ட நூல். நம்முடைய மரபு, நம்முடைய பண்பாடு, நம்முடைய பழக்க வழக்கங்கள், ஒழுக்க நெறிகள் ஆகியவற்றை அறம், பொருள், இன்பம் என முப்பாலாக வகுத்து தந்தார் வள்ளுவர். தமிழர் பண்பாட்டை நிலைநிறுத்தினார். தமிழர்களின் வாழ்வு நெறிதான் திருக்குறள். குறளுக்கு இணையான ஒரு நூல் உலக மொழிகளில் எந்த மொழியிலும் ஆக்கப்படவில்லை. திருக்குறள் இலக்கியம் இருக்கிறது. அதனுடைய பெருமையை பாடுவதற்காக மற்றொரு இலக்கியம் எழுந்தது. அதுதான் திருவள்ளுவ மாலை. வேறு எந்த நூலுக்கும் அதனுடைய பெருமையை பாடுவதற்கு இன்னொரு நூல் எழுந்ததில்லை. இன்னொரு சிறப்பு, தொகை நூல்களிலிருந்து 21ஆம் நூற்றாண்டில் எழுந்த அத்தனை இலக்கியங்களிலும் சங்கப்புலவர்களிலிருந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்கள் படைத்த இலக்கியம் வரை எந்த இலக்கியமாக இருந்தாலும், 8 தொகை நூல்களா இருந்தாலும், 10 பாட்டு நூல்களா இருந்தாலும், சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்களாக இருந்தாலும், பின்னால் எழுந்த சைவ திருமுறைகளாக இருந்தாலும், வைணவ திவ்ய பிரபந்தங்களாக இருந்தாலும், அதற்கு பின்னால் எழுந்த பெரிய புராணமாக இருந்தாலும், கம்பனின் ராமாயணமாக இருந்தாலும், அதற்கு பிறகு எழுந்த சிற்றிலக்கியங்களானாலும் சரி, பின்னர் தோன்றிய வளவாரவர்களானாலும் சரி, அதற்கு பின்னால் தோன்றிய பாரதிதாசனார் வரை அத்தனை இலக்கியங்களிலும் தன்னுடைய முத்திரையை திருக்குறள் பொறித்திருக்கிறது. திருக்குறளின் தாக்கம் படியாத இலக்கியம் நம்முடைய தமிழில் இல்லை. இந்த அளவுக்கு தாக்கத்தை ஒவ்வொரு இலக்கியத்திலும் ஏற்படுத்திய பெருமை என்பது வேறு எந்த நூலுக்கும் இல்லை என்பதை நாம் எண்ணி பெருமைப்பட வேண்டும். அதற்கு காரணம் என்ன? வள்ளுவர் கூறிய அறநெறிகள்
நம்முடைய சமுதாயத்தில் ஆழமாக பதிந்து விட்ட காரணத்தினாலே சமுதாயத்திலே தோன்றுகிற பல புலவர்களுக்கு அந்த தாக்கம் படிந்த காரணத்தினாலே அவர்கள் படைத்த இலக்கியங்களில் குறளின் தாக்கம் படிந்தது. குறட்பாக்களையே எடுத்து தங்களுடைய இலக்கியங்களில் அப்படியே பொதிந்திருக்கிறார். இத்தகைய சிறப்பு வேறு எந்த இலக்கியத்துக்கும் இல்லை. அருமை நண்பர்களே, வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் நம்முடைய சமுதாயம், தமிழ் சமுதாயம் எல்லா வகையிலும் சிறந்தோங்கிய சமுதாயமாக திகழ்ந்தது. நாகரிகத்தால், பண்பாட்டால், செல்வ வளத்தால், வாணிபத்தால் எல்லா வகையிலும் சிறந்து ஓங்கியது. செல்வ செழிப்பு மலர்ந்திருந்தது. அகம் புறம் என இரு வாழ்க்கையிலும் தமிழர்கள் சிறந்தோங்கி இருந்தார். நம்முடைய தமிழர்கள் வாணிபத்தில் சிறந்திருந்தார்கள் என்பதை 10 பாட்டு நூல்களில் ஒன்றான பட்டினப்பாலையை விரிவாக எடுத்து கூறுகிறது. சங்க பாடல்கள் பலவற்றிலும் அந்த குறிப்புகள் உண்டு. சங்க காலத்திலேயே வெளிநாட்டு வாணிபத்தில் சிறந்திருந்தார்கள் தமிழர்கள். அதன் காரணமாக செல்வம் கொழித்தது. அன்றைக்கு தமிழகத்தின் இயற்கை அமைப்பும் அப்படி. மேற்கு கடற்கரையோரம் சேர நாடு, கிழக்கு கடற்கரையோரம் கீழ்ப்பகுதியிலே பாண்டிய நாடு, மேற்பகுதியிலே சோழவள நாடு. ஆக கீழ்ப்பகுதியிலே பூம்புகார், நாகை போன்ற துறைமுகங்கள், மேற்கு பகுதியிலே முசிறி போன்ற துறைமுகங்கள், மேற்கு நாடுகளுக்கும் கிழக்கு நாடுகளுக்கும் இடையே நடுவே தமிழகம் அமைந்திருந்த காரணத்தினால் மேற்கு நாட்டு வணிக கப்பல்களும் இங்கே வந்து சென்றன. கிழக்கு நாடுகளை சேர்ந்த சீனம், ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து வணிக கப்பல்களும் இங்கே வந்து சென்றன. இங்கிருந்து பொருட்கள் மேற்கு நாடுகளுக்கும் சென்றன, கிழக்கு நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டன. மேற்கு நாட்டு பொருள்களை கிழக்கு நாடுகளுக்கு அனுப்ப வேண்டுமானால் அதை தமிழகத்திலே கொண்டு வந்து இறக்கி அவர்கள் கிழக்கு நாடுகளுக்கு நம்முடைய வணிகர்கள் மூலம் அனுப்பினார். கிழக்கு நாடுகளின் பொருட்களை மேற்கு நாடுகளான கிரேக்கம், எகிப்து, ரோம் போன்ற நாடுகளுக்கு அனுப்ப வேண்டுமானால் அதை தமிழகத்திலே இறக்கி தமிழ்நாட்டு வணிகர்கள் மூலம் அங்கே சென்றன. தமிழ்நாட்டின் மணப்பொருட்கள், சந்தனம் போன்ற பொருட்கள், மற்றவையெல்லாம் இங்கிருந்து கிழக்கும் மேற்கும் அனுப்பப்பட்டு அதன் விளைவாக செல்வம் குளித்தது தமிழ். செல்வமுடன் செழித்த தமிழ்நாட்டில் சமுதாயத்தின் நிலை எப்படி இருந்தது? அன்றைக்கு சமுதாயத்தில் அளவுக்கு மீறிய இன்ப வாழ்க்கையில் தமிழர்கள் திளைத்தனர். இரவச்சம், கயமை, கள்ளுண்ணமை, கொல்லாமை, சூது, புலால் மறுத்தல், வரவேன் மகளிர், பிறனில் விளையாமை போன்ற அதிகாரங்களை வள்ளுவர் படைக்க வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்தது? அதில் குறிப்பாக பிறனில் விளையாமை என்ற கருத்தை முதலாக வள்ளுவர் தான் சொல்கிறார். அவருக்கு முன் தோன்றிய எந்த புலவரும் சொல்லவில்லை.
பிறன்மனை விரும்பும் அந்த பெரும் கேட்டினை வள்ளுவர் 10 குறட்பாக்களின் மூலம் சுட்டிக்காட்டி கண்டிக்கிறாரே, அது ஏன்? இது ஒரு புதிர். அவருக்கு முன் தோன்றிய எந்த புலவனும் இதை பற்றி சொல்லவில்லை. வள்ளுவர் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? குறளுக்கு பின் தோன்றிய இலக்கியங்கள் அறநூல்களான நாலடியார், அறநெறி சாரம் போன்ற நூல்களில் பிறநிலையாமை கருத்து வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் அவருக்கு முன்தோன்றிய நூல்களில் இது இல்லை. சங்க இலக்கியங்களில் ஆடவர்கள் தமது காமக்கிடத்தியோரோடும் பரத்தையோரோடும் கூடி மகிழ்ந்த பல செய்திகள் சங்க இலக்கியங்களில் நாம் பார்க்கிறோம். ஆனால் பிறன் ஒருவனின் மனைவியோடு உள்ள தொடர்பு குறித்து, தவறான தொடர்பு குறித்து பழந்தமிழ் இலக்கியங்களில் எதிலும் குறிப்பு இல்லை. வள்ளுவர் தான் இதை முதலாக கண்டிக்கிறார். ஏன் இந்த நிலை ஏற்பட்டது? ஆரியர்களின் அதர்வண வேதம், ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள், புராணங்கள் ஆகியவற்றில் இந்த கருத்து வருகிறது. எடுத்துக்காட்டாக அகலிகை இந்திரன் தொடர்பு பற்றிய கதை உங்களுக்கு தெரியும். இது போன்ற பல கதைகள் வடமொழியாளர் புராணங்களில் இருக்கின்றன. அந்த கருத்துக்களை மிக கடுமையாக சாடுகிற வகையில் தான் வள்ளுவர் இதை குறித்திருக்க வேண்டும் என்று நம்முடைய பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றொரு அறிஞரான அரவாணன் அவர்கள் இன்னொரு கருத்தை சுட்டிக்காட்டுகிறார். சமண பௌத்த துறவிகள் வீடுதோறும் வந்து அவர்கள் மத பரப்புரை, சமய சடங்குகள் செய்வதற்காக அவர்கள் வந்து செல்வது வழக்கம். அத்தகைய சமண பௌத்த துறவிகள் சில பேர் பிறன் மனைவியோடு கொண்டிருந்த கள்ள தொடர்பை வள்ளுவர் கண்டிக்கும் வகையில் இதை கூறியிருக்கலாம் என்று அரவாணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். வள்ளுவர் காலத்தில் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய போது சங்க பாடல்களில் பரத்தையரோடு மகிழ்ந்திருந்த தலைவர்களை பற்றிய பல குறிப்புகள் உள்ளன. ஆனால் சங்க இலக்கியத்தில் தொடர்ந்து சுட்டிக்காட்டப்படும் பரத்தமை பற்றிய குறிப்பை வள்ளுவர் படைத்த இன்பத்து பாலில், காமத்து பாலில் இடம் கொடுக்கவில்லை. அவர் அடியோடு தூக்கி எறிந்து விட்டார். அது கூடாது, அது ஒரு தவறானது என்பதை அவர். வரவின் மகளிர் என்ற அதிகாரம் மிக கடுமையாக பரத்தமையை சாடுகிறது. அன்றைக்கு சமுதாயத்தில் நின்று நிலவியிருந்த, ஆழமாக படிந்திருந்த அந்த பரத்தமை என்கிற தீமையை வள்ளுவன் என்ற புரட்சியாளன் மிக கடுமையாக கண்டிக்கிறான். அது மட்டுமல்ல, அருமையான நண்பர்களே,
இன்னொரு பெரும் தீமையான கள் வள்ளுவர் கண்டிக்கிறார். கள் உண்ணாமையை வலியுறுத்துகிறார் ஒரு அதிகாரத்தில். பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் கூட கள்ளுண்டு வரும் தன்னுடைய களி மகனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார் என மிக கடுமையாக சாடுகிறார். ஆனால் தொகை நூல்களில் எந்த புலவரும் இந்த கள் குடித்தலை அவர்கள் கண்டிப்பதாக செய்தி இல்லை. மாறாக சங்க புலவர்களான கபிலர், ஏனிச்சேரி முடமூசியார், பெண்பால் கவிஞரான ஔவையார், நக்கீரர் போன்ற பெரும் புலவர்கள் கூட கள்ளும் கையும் உண்ட குறிப்புகள் சங்கப்பாடுகளில் படிந்திருக்கிறது. ஆனால் வள்ளுவர் தான் முதலாக கள்ளுண்ணாமையை வலியுறுத்தி அறத்தை மக்களுக்கு போதிக்கிறார். இன்னொன்று, சங்க காலத்தின் இறுதியிலேயே வேத நெறி நம்முடைய தமிழகத்தில் அடியெடுத்து வைத்து விட்டது. அதில் சிக்கிய தமிழ்வேந்தர்கள் சிலர் வேள்விகள் பலர் செய்திருக்கிறார். பல்லியாக சாலை, முதுகுடுமை பெருவழுதி, ராஜசூயம் வேட்ட பெருநற்கள்ளி போன்ற மன்னர்கள் வேள்விகளை செய்திருக்கிறார்கள் என்பதற்கான குறிப்புகள் சங்க பாடல்களில் உண்டு. ஆவூர் மூலங்களார் என்ற புலவர் பெருமானார் 21 வேள்விகளை பற்றிய குறிப்பினை புறநானூற்று பாடல் ஒன்றில் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் வள்ளுவர் இந்த வேள்வியை மிக கடுமையாக சாடுகிறார். அவி சொரிந்து 1000 வேட்டனின் ஒன்றன் உயிர் செலுத்து உண்ணாமை நன்று என்ற குரல் மூலம் அதை மிக கடுமையாக சாடுகிறார். கொல்லாமை, புலால் மறுத்தல் ஆகிய அதிகாரங்களின் மூலம் உணவை மிக கடுமையாக சாடுகிறார். எந்த உயிரையும் கொல்லாமையை சிறந்த அறமாகும் என வலியுறுத்துகிறார். வடமொழி தர்ம சாஸ்திரங்கள், அது மனு தர்ம சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, அர்த்த சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, வடமொழி தர்ம சாஸ்திரங்கள் கற்பிக்கும் நோக்கங்கள் அனைத்தும் ஒரு திசை வழியிலேயே செல்கின்றன. அதாவது எதை செய்தாவது எப்படியாவது தன்னையும் தான் சார்ந்த இனத்தையும் காப்பாற்றிக் கொள்வது ஒன்றுதான் குறிக்கோள். அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதுதான் இந்த வடவரின் தர்ம சாஸ்திரங்களின் அடித்தளமாகும். அது மட்டுமல்ல, உலகில் எந்த நாட்டிலும் எந்த இனத்திலும் பின்பற்றாத ஒன்றையும் இந்த வடவரின் தர்ம சாஸ்திரங்கள் சொல்கின்றன. பிறப்பினால் ஏற்றதாழ்வு உண்டு என்பதை ஆரியரின் தர்ம சாஸ்திரங்கள் தான் சொல்லுகின்றன தவிர உலகத்தில் யாரும் சொல்ல.
எந்த நாட்டிலும் இல்லை. அதிலும் பிறப்பினால் ஏற்றதாழ்வுகளை கற்பித்து சாதி வேறுபாடுகளை நிலைநிறுத்தி உழைக்கும் மக்களை சூத்திர மக்கள் என்று இழிவுபடுத்தி அவர்களின் உழைப்பை இலவசமாக சுரண்டுவதை நோக்கமாக கொண்டுதான் வடவரின் தர்மசாஸ்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் மட்டும்தான் இந்த கொடிய பழக்க வழக்கங்கள் உண்டு. உலகத்தின் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. அன்பர்களே, இதை எதிர்த்துதான் வள்ளுவர் சொன்னார். பிறப்பினால் ஏற்றதாழ்வு கிடையாது, பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் என்று சொன்னார் வள்ளுவர். பிறப்பினால் ஏற்றதாழ்வு கிடையாது. எந்த உயிராக இருந்தாலும் ஒன்றுதான், சமமானவைதான். ஒன்று உயர்வு ஒன்று தாழ்வு என்பது நிச்சயமாக கிடையாது. வள்ளுவர் சொன்னார். அது மட்டுமல்ல, வள்ளுவர் நம்முடைய பெண்மைக்கு உயர்வு கொடுக்கிறார். இல்லறம் கொடுத்து அவர் எழுதிய அதிகாரத்திற்கு வாழ்க்கை துணை நலம் என்ற பெயரை சூட்டுகிறார். ஒருவன் வாழ்க்கையில் அவனுக்கு அமைகிற சிறந்த துணை, நலமான துணை எது என்று சொன்னால் அவனுக்கு வாய்க்கிற மனைவிதான் என்பதை சுட்டிக்காட்டு. ஒருவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அவனிடம் இருக்கக்கூடிய செல்வ வளம், அவையெல்லாம் துணையாக இருக்கலாம். அவையெல்லாம் நல்ல துணை அல்ல, துணை நலம் அல்ல. அவனுக்கு வாய்க்கிற மனைவிதான் இறுதி வரை அவனுடைய நலனுக்காகவே வாழ்ந்து குடும்பத்தையும் அவனையும் புறந்து போற்றுகின்ற சிறந்த துணை, நலமான துணை என்பது அவனுக்கு வாய்க்கிற மனைவிதான் என்பதை வள்ளுவர் சொல்கிறார். பெண்ணிற்கு பெருந்தக்கை உள்ளனர் என்கிறார். ஆனால் மனு தர்மம் என்ன சொல்லுகிறது? பெண்களை எப்படி அது பார்க்கிறது, எப்படி பார்க்க வேண்டும் என்று இன்று வரையிலும் கற்பிக்கிறது. முதலில் தந்தை, பிறகு கணவன், அவனுக்கு பின்னால் மகன் ஆகியோரின் கண்காணிப்பிலும் பாதுகாப்பிலுமே பெண்கள் இருக்க வேண்டும் என்று வரையறுக்கிறது. இது கிட்டத்தட்ட பெண்களை சிறை வைப்பது போலாகும். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை என்று வள்ளுவர் சொல்ல வேண்டிய அவசியம் இந்த மனு தர்ம விதிக்கு எதிர்த்துதான் அவர் இதை சொன்னார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல நண்பர்களே, பெண்கள் மீது மிக கொடுமையை மனு தர்ம சாஸ்திரம் விதிக்கிறது. ஒரு பெண்ணின் கணவன் இறந்தால் அவன் சிதையில் மனைவியோ மனைவிகளோ அவர்களையும் உயிரோடு எரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஆதிசங்கரரும்
பெண்ணாக பிறந்தால் அவள் மோட்சம் செல்ல முடியாது என்று கூறுகிறார். ஒரு பெண் அவள் ஆரிய பெண்ணாக இருந்தாலும் சரி, அவளுக்கு மோட்சம் கிடையாது. அவள் மோட்சம் செல்ல வேண்டுமானால் பல பிறவிகள் எடுத்தாலும் கிடைக்காது. ஆணாக பிறந்தால் ஒழிய அவளுக்கு மோட்ச கதவுகள் அவளுக்கு திறக்காது என்று வடமொழி தர்மசாஸ்திரம் விதிவகுத்திருக்கிறது. உடன்கட்டை ஏறுதல் என்ற தீய பழக்கத்திற்கு எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் வங்காளத்தை சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் இதை எதிர்த்து போராடிய போது ஆங்கிலேயர் இதை ஏற்றுக்கொண்டு சட்டம் கொண்டு வந்து ஒழித்தார். இல்லாவிட்டால் இன்று வரையிலும் அது தொடர்ந்துதான் நடந்து கொண்டிருக்கும். அருமைகளே, நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்ற அறிஞர் ஆப்பிரிக்க நாடுகளில் அந்த மக்களுக்காக மருத்துவ தொண்டு புரிந்து பெரும் புகழ் பெற்றவர். அவர் கீதையையும் நன்கு படித்தவர், திருக்குறளையும் நன்கு உணர்ந்தவர். ரெண்டையும் ஒப்பிட்டு ஒரு நூலில் குறிப்பிடுகிறார். அதை சுருக்கமாக நான் சொல்கிறேன். கீதை என்பது பிராமணியத்தின் சாரம், குறள் தமிழர் பண்பாட்டின் சாரம். கீதை ஒரு சமய நூல் என்ற வகையில் ஒரு எல்லைக்கு உட்பட்டு நிற்பது. எனவே அது எல்லோருக்கும் பொதுவான நூலாக ஏற்க முடியாது. ஆனால் திருக்குறளுக்கு சமய எல்லை கிடையாது. அன்பு அறம், அது மட்டுமல்ல, அதன் அடித்தளம் மானுடத்தை நேசிப்பது. இதைத்தான் குறள் போதிக்கிறது. ஆகவே உலகத்தில் உள்ள அனைவரும் ஏற்கக்கூடிய ஒரு அறநூல். கீதை வர்ண சார்பு நலன் கொண்டது, திருக்குறள் மக்கள் நலன் சார்ந்தது. கீதை வேத மரபின் வாரிசு, குறள் தமிழ் மரபின் விழுமியங்களின் வாரிசு. யார் சொல்லுகிறார்? ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சொல்லுகிறார். மேலும் சொல்லுகிறார், கீதை பிறப்பினால் ஏற்றதாழ்வு உண்டு என்று திட்டவட்டமாக கூறுகிறது. குறள் பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் என்று சொல்லுகிறது. கீதை ஓதல், அதாவது கல்வி கற்றல் என்பது, ஓதல் என்பது மேலோர் பிறப்புரிமை என்று வகுக்கிறது. குறள் கல்வி அனைவருக்கும் இன்றியமையாத பொது உடைமை என்று குறள் சொல்லுகிறது. கீதை உழவை இழிவாக்கி கீழோருக்கே உரியது என்று விதிக்கிறது. குறள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்களும் தொழுதுண்டு பின் சொல்லுவர் என்று உழவுக்கு தலையான இடத்தை கொடுக்கிறது. கீதை இரத்தல், அதாவது பிச்சை எடுத்தல், இரத்தல் வேதியருக்கு உரிமையானது. அவருக்கு விதிக்கப்பட்ட தர்மம் அது என்று சொல்லுகிறது. குறள் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின்
அதற்கு காரணமான உலகேற்றியானே பறந்து கெடுக என்று சபிக்கிறது. இறைவனா இருந்தாலும் இப்படி இறந்துதான் உண்ண வேண்டும் என்று சொல்வானால் அவனும் கெடுக என்று குரல் இறந்து பெறுதலை இழிவாக சுட்டிக்காட்டியது. உயிரா மானமா என்றால் மானத்தை விட்டு உயிரை பேணுவது கீதையின் சாரம். ஆனால் குரல் என்பது உயிர் நீப்பர் மானம் அறியும் என்று குரல் சொல்லுகிறது. இப்படி அவர் சுட்டிக்காட்டுகிறார். அது மட்டுமல்ல, நம்மளுக்கு இன்னொன்று முக்கியமானதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். ரஷ்ய நாட்டு பேரறிஞர் டால்ஸ்டாய் என்பவரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க கூடும். ஜார் மன்னர் ஆட்சி காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரும் அறிஞர். பிற்காலத்தில் ஜார் ஆட்சியை வீழ்த்தி லெனின் அவர்களின் சோவியத் ஆட்சியையும் மறந்த போதும் கூட அவரை மதித்து போற்றினார். அவருடைய இலக்கியங்கள் இன்றளவும் ரஷ்ய மக்களால் போற்றி பாராட்டப்படுகின்றன, உலக மக்களாலும் பாராட்டப்படுகின்றன. அத்தகைய பேரறிஞர் டால்ஸ்டாய் அவர்கள் திருக்குறளின் பெருமையை படித்து உணர்ந்தவர். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் சென்னையைச் சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் ராமசேஷன் என்பவர் டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் அந்நிய ஆட்சியில், ஆங்கிலேயர் ஆட்சியில் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாகி தவிக்கிறோம். இந்த கடிதம் எப்போது எழுதப்படுகிறது? 1906ஆம் ஆண்டில். இந்த கொடுமையிலிருந்து நாங்கள் மீள்வதற்கு வழி தெரியவில்லை. தயவு செய்து எங்களுக்கு வழிகாட்டுங்கள், அறிவுரை கூறுங்கள் என்று ராமசேஷன் என்பவர் 1906ஆம் ஆண்டு டால்ஸ்டாய்க்கு கடிதம் எழுதுகிறார். அந்த காலத்தில் விமான அஞ்சல் கிடையாது. எந்த கடிதமும் அனுப்ப வேண்டுமானாலும் அது கப்பல் வழியாகத்தான் அனுப்ப முடியும். சென்னையிலிருந்து அவர் எழுதிய கடிதம் ரஷ்யாவில் இருந்த டால்ஸ்டாய்க்கு கிடைக்க வேண்டுமானால் ஒரு குறைந்தது 6 மாதமாவது ஆயிருக்கும். அவரிடமிருந்து பதில் வருவதற்கு இன்னொரு 6 மாதம் ஆயிருக்கும். அந்த கடிதம் டால்ஸ்டாய் அவர்களுக்கு கிடைத்து அவர் உடனடியாக அதற்கு பதில்களுக்கு ஒரு கட்டுரை வடிவத்திலே எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அது ஒரு நீண்ட கட்டுரை. அதுல அதனுடைய சாரம் என்னவென்று சொன்னால், அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்கள் நாட்டை சேர்ந்த திருக்குறள் என்ற மாபெரும் நூல் இருக்கிறது. திருவள்ளுவர் என்ற பேரறிஞர் அதை எழுதியிருக்கிறார். அதில் இன்னா செய்யாமை என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதில் உள்ள இந்த 6 குறட்பாக்களை படியுங்கள், அதன்படி நடங்கள், அதன்படி போராடுங்கள் என்று எழுதுகிறார் கடிதம். இந்த கடிதத்தை ராமசேஷன் ஆங்கில இந்து நாளிதழுக்கு கொடுக்கிறார். அவர்கள் அதை முழுமையாக வெளியிடுகிறார்கள். தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞர் தொழில் புரிவதற்காக சென்றிருந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் அதை படிக்கிறார்கள். அவருக்கு படிச்சென்று மின்னல் வெட்டு போல அவருக்கு அறப்போராட்டம் பற்றிய சிந்தனை பிறக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் வாழும் மக்களுக்கு, நீக்ரோக்கள், இந்தியர்கள், இதை போன்ற மக்களுக்கு வெள்ளையரின்
நிறவெறி கொடுமையை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. வழக்கறிஞராக இருந்த காந்தியே அவர்களே அந்த நிறவெறி கொடுமைக்கு ஆளாகி தவிக்கக்கூடிய சூழ்நிலையில் டால்ஸ்டாய் எழுதிய இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட 6 திருக்குறளை படித்து பார்த்துவிட்டு அவர் உடனே திருக்குறள் மொழிபெயர்ப்பு நூலை வரவழைத்து அதை படித்து வியந்து போகிறார். அதன் விளைவாக தென்னாப்பிரிக்காவில் அறப்போராட்டத்தின் மூலம் ஆங்கிலேயரை எதிர்த்து அவர் போராடுகிறார். அங்கே வெற்றி பெறுகிறார். அதற்கு பின்னால் 1920 இந்தியாவுக்கு திரும்பி வருகிறார். இங்கேயும் அந்த அறநெறி போராட்டத்தை, அகிம்சை வழி போராட்டத்தை அவர் கையாண்டு ஒரு மாபெரும் விடுதலை இயக்கத்தை கட்டி வளர்க்கிறார், தோற்றுவிக்கிறார். 1947 இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு அந்த போராட்டம் வழிவகுக்கிறது. மோகன்சன் கரம்சந்த் காந்தியாக இருந்தவர் மகாத்மா காந்தியடிகளாக மாறுகிறார். அண்ணல் காந்தி அவர்கள் டால்ஸ்டாய்க்கு உடனடியாக தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது ஒரு கடிதம் எழுதுகிறார். உங்களுடைய அறிவுரையை படித்தேன், அதை பின்பற்றுவதாக நான் உறுதி கொண்டிருக்கிறேன், எனக்கு நீங்கள் தான் குருநாதர் என்று அவருக்கு கடிதம் எழுதுகிறார். அவர் தென்னாப்பிரிக்காவில் அமைத்த பண்ணைக்கு டால்ஸ்டாய் பண்ணை என்றே பெயரிடுகிறார். அருமை நண்பர்களே, காந்தியடிகளுக்கு அறநெறி போராட்டத்தின் வடிவத்தை புகட்டியதற்கு குருநாதர் டால்ஸ்டாய். டால்ஸ்டாய் அவர்களுக்கு அந்த வடிவத்தை புகட்டிய குருநாதர் திருவள்ளுவர். ஆக இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்கு வழிகாட்டிய பெருமை திருவள்ளுவரே சாரம் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும்.